வணக்கம் விவசாய பெருமக்களே. ஆண்டிற்கு 3 போகம் விவசாயம் பணியில் ஈடுபடும் விவசாய பெருமக்களுக்கான இந்த பதிவு. இப்பொழுது நாங்கள் இந்த நிலத்தில் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலத்தில் பாருங்கள், ஆண்டிற்கு 3 போகம். இதுவரை ஒரு 6 ஆண்டுகளாக இந்த பகுதிகளில் தொடர் விவசாய பணிகள் இந்த காலகட்டங்களில், இந்த ஏப்ரல் மே மாதங்களில் இங்கு நடப்பட்டு நெற்பயிர்கள் இருக்கும். இந்த ஆண்டு அதாவது மகசூல் மிகவும் இழப்பு ஏற்பட்டு இந்த மண் உழவு செய்து நடவுவதற்கு வசதியாக இல்லாமல், அதாவது அதிகம் இந்த நிலத்தையே காய விடாமல் தொடர்ச்சியாக விவசாயம் பண்ணதால் மகசூல் பாதிக்கப்பட்டு இந்த ஆண்டு அதனுடைய காரணத்தை புரிந்து கொண்டு விவசாயத்தை 2 மாதங்கள் தள்ளி போட்டுள்ளார்கள். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று கூறுவார்கள். அவ்வாறு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் ஆண்டிற்கு 2 மாதங்கள் இந்த நிலத்தை மண்ணை காயவிட வேண்டும். அதாவது கோடை உழவு செய்து இந்த ஏப்ரல் மேயில் உழவு செய்து அதற்கு பிறகு நாற்று விட்டு நடவு செய்கையில் அந்த நிலத்தின் தன்மை அதிகமாகும். இந்த கால்நடைகள் மேய்ந்து கிளை அமர்த்துவதன் மூலமாக மண்ணும் வளமாகும். தற்போது இந்த சூழல் இங்கு நிலவாமல் தொடர் விவசாயம் இருந்த காரணத்தினால் இந்த மண்கள் இவ்வாறு ஆகிவிட்டது. நெல்லில் மகசூல் இழப்பு என்ற ஒரு காரணத்தை அறிந்த பிறகுதான் இந்த நிலத்தையே இந்த ஆண்டு சிறிது ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள். ஓய்வு கொடுத்த ஒரே காரணத்தினால் இப்பொழுது இந்த பகுதியில் நாங்கள் கிளை அமர்த்துகிறோம். அந்த மண்ணும் அடுத்த சாகுபடிக்கு வளப்படுத்தப்படும். இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் இந்த முறையை கடைபிடித்தால் உங்களுக்கு நெல்லில் மகசூல் நீங்கள் எதிர்பார்த்த அளவு கிடைக்கும். நீங்கள் நினைக்கலாம், எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக, எங்களுடைய தொழிலுக்காக கூட இப்படி ஒரு பதிவை கொடுக்குறேன் என்று நினைக்கலாம். நீங்களே பாருங்கள், இந்த காணொளியில் நிலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகமான மாற்று உரங்கள், அதாவது இயற்கை இல்லாத உரங்களை பயன்படுத்தியதற்கான சுவடுகள் இதில் இருக்கிறது. பாருங்கள், மண்கள் எல்லாம் ஒரு உப்பு படிமம் போல் தோன்றுகிறது. இப்பொழுதெல்லாம் மாடுகளை வைத்து உழவு செய்வதில்லை. மாடுகளே இல்லை என்று கூறும் அளவுக்கு வந்துவிட்டது. வாகனங்களை வைத்துத்தான் உழவு பணி நடைபெறுகிறது. இந்த இடங்களெல்லாம் வாகனங்களை இறக்கியே உழவு செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. காரணம், இந்த மண்ணை முழுமையாக ஆண்டிற்கு ஒரு முறையாவது காய்ச்சலுக்கு விடுவதில்லை. நன்றாக காய விட்டு கோடை உழவு செய்வதற்கான ஒரு இடைவெளியை கொடுப்பதில்லை. தொடர் விவசாயம் செய்ததால் இந்த அளவுக்கு இந்த மண்ணுடைய தன்மைகள் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. பாருங்கள், இதில் ஒரு டிராக்டர் உழவு பணிக்காக சென்றது எந்த அளவுக்கு சிரமப்பட்டு சென்றுள்ளது என்று பாருங்கள். இந்த அளவுக்கு மண்ணுடைய கடினத்தன்மை இழந்து விட்டது. ஆகையால் இந்த 3 போகம் விவசாயம் செய்யும் மக்கள் கண்டிப்பாக ஆண்டிற்கு 2 மாதங்கள் நிலத்தை நன்றாக காயவிட்டு கோடை உழவு செய்து நிலம் கடினத்தன்மையானது பிறகு நாற்று விட்டு நீங்கள் நடவு பணியை செய்தால் உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கும். இது என்னுடைய அனுபவபூர்வமான ஒரு கருத்து இது. ஏனென்றால் நாங்கள் எங்கள் வாழ்க்கை முழுவதுமே வயல்வெளிகள் தான், அந்த விளை நிலங்கள் தான். முழுமையான எங்களுடைய வாழ்க்கையே விளை நிலங்கள் தான். ஆகையால் ஒவ்வொரு அங்குலமாக நிலத்துடைய பண்புகள், நிலத்துடைய தன்மைகள் என்ன என்று உணர்ந்து நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் கூட அந்த விவசாய பணியில் மட்டும், அந்த நடவு பணியோ உழவு பணியோ அந்த நிமிடங்கள் மட்டும்தான் நீங்கள் நிலங்களில் இருப்பீர்கள். நாங்கள் அவ்வாறு இல்லை. ஒவ்வொரு மண்ணின் தன்மை என்ன, ஒவ்வொரு மண் எந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது என்பது எங்கள் கிடையை மருத்துவம் ஆட்டுகள் மூலமாகவே நாங்கள் அறிந்து கொள்வோம். காலையில் எழுந்திருக்கையில் நாங்கள் ஆட்டுகளை கிளைத்து பார்க்கையில் அதனுடைய முகங்கள் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கிறது என்று இந்த மண்ணை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். மண் வளமான மண்ணில் அந்த ஆடுகள் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் காணப்படும். மண் வளமில்லாத இடத்தில் நாங்கள் கிடையமர்கையில் ஆடுகள் பார்த்தால் அப்படியே ஒரு தூங்கி போய் ஒரு உற்சாகம் இல்லாமல், முகத்தில் ஒரு தெளிவில்லாமல் சோர்வாக காணப்படும் ஆடுகள். அந்தளவுக்கு மண்ணுடைய தன்மைகளை பற்றி நாங்கள் முழுமையாக அறிந்துள்ளோம். நிறைய விவசாய நண்பர்களுக்கு, இந்த உலகுக்கே உணவளிக்கும் மக்களுக்கு இந்த மண்ணுடைய மகத்துவம் எங்கள் அளவுக்கு
முழுமையாக தெரிந்திருக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் நாங்கள் கால்நடையை வைத்து கணிக்கிறோம். இந்த மண் வளமாக இருக்கு இல்லை என்பது எங்களுடைய கால்நடை வைத்துத்தான் நாங்கள் தீர்மானிக்கிறோம். அதனுடைய உற்சாகமும் அதனுடைய சுறுசுறுப்பும் அதில் படுத்து எந்திரிக்கையில் தெரியும். அதை வைத்துத்தான் இந்த மண் எந்தளவுக்கு இருக்குது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். இந்த வயல்வெளிகளெல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இதில் ஆடு மேய்ந்து கிடை அடை அமர்த்தகையில் 15 தினங்களுக்குள்ளே அந்த ஆடுகள் வந்து இனச்சேர்க்கைக்கு வந்துவிடும். இப்பொழுதெல்லாம் 1 மாதங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது இந்த பகுதிகளில் ஆடு இன்னமும் அந்த இனச்சேர்க்கைக்கு வரவில்லை. அந்தளவுக்கு இந்த மண்ணுடைய தன்மைகள் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. அதிகமான ரசாயன உரங்களை பயன்படுத்தி அளவுக்கு அதிகமான, அதாவது ரசாயனங்கள் உரங்கள் என்று கூறுவதை விட அளவுக்கு அதிகமாக இட்டதால் இந்த மண்ணுடைய தன்மைகள் கடினத்தன்மை இழந்து இந்தளவு காணப்படுகிறது. இந்த பதிவு என்பது வருங்கால இளைய தலைமுறைகளுக்கான பதிவு. இது எங்களை போன்ற இந்த தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கும் விவசாய மக்களுக்கும் பின்வரும் சந்ததியினருக்கும் இதனுடைய உண்மை தன்மைகள் என்ன, அனுபவங்களை பற்றி பகிர்வதற்காகவே இந்த பதிவு. மாற்றங்கள் நிகழ்ந்தால் மட்டுமே விவசாயத்தில் மகசூல் அதிகரிக்கும். ஒரு குறிப்பிட்ட 13 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டுதான் ஒட்டுமொத்தமாக இந்த நிலப்பரப்பில் விவசாய பணியை தற்காலிகமாக ஒரு 2 மாதங்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். அதாவது மகசூல் இழப்பு என்று ஏற்பட்ட பிறகுதான் இதை செய்திருக்கிறார்கள். எப்படியாக இருந்தாலும் இந்த போக மறுபடி செய்கள் நிறைய ஒரு பொருளாதார இழப்பு அவர்கள் சந்திச்சிருப்பார்கள். அந்த ஒரே காரணத்தினால்தான் இன்று இந்த பணியை ஒரு 2 மாதங்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். ஏப்ரல் 15க்கு பிறகு நாற்று விட்டு நடவு பணியை துவங்குவதற்கான ஆயத்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் ஒவ்வொரு பகுதி மக்களுமே இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 3 போகம் விவசாயம் செய்யும் இடங்களில் இவ்வாறு ஒரு ஆண்டுக்கு 2 மாதங்கள் இந்த நிலத்தை பண்படுத்தி நன்கு சூரிய கதிர்வீச்சுகள் அதன் மூலமாக உள்வாங்கப்பட்டு அந்த மண்ணை கடினத்தன்மை ஏற்பட்ட பிறகு விவசாய பணியில் மேற்கொள்ளையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மகசூல் அதிகரிக்கும். அது எங்களுடைய அனுபவமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இருந்தாலும் விவசாய பெருமக்களுக்கு தெரியாத யோசனைகள் இல்லை. அவர்களுக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. இருந்தாலும் நாங்கள் முழுமையாக இந்த மண்ணிலேயே வாழ்கிறோம் என்ற ஒரு அடிப்படை அனுபவம், அந்த அறிவை வைத்து உங்களிடம் இந்த பதிவை வைக்கிறேன். இது காவிரி டெல்டா பாசன பகுதியின் இது ஒரு குறிப்பிட்ட பகுதி. பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த நிலம் கடினத்தன்மை இழந்து அறுவடை இயந்திரமும் உள்ளே புகுந்து அறுவடை செய்ய முடியாது. உழவு செய்யக்கூடிய வாகனங்களும் உள்ளே இறங்கி உழவு பணிகளை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இதனுடைய தன்மைகள் மாறிவிட்டது. இப்பொழுது ஒன்றும் கெட்டுப்போகவில்லை. இதுதான் ஒரு முதல் சந்திப்பு. இந்த ஒரு மண்ணினுடைய தன்மையை இந்த அளவுக்கு இழந்து விட்டோம் என்பதற்கான ஒரு முதல் கட்ட தீர்வைத்தான் இப்பொழுது நீங்கள் உணர்ந்துள்ளீர்கள். இனிமேல் வரும் காலகட்டங்களில் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வண்ணம் மண்ணை வளப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இழப்பில்லாமல் கிடைக்கும். இதிலும் கதிர் அறுவடை இயந்திரங்கள் இந்த மாதிரியான மண் கடினத்தன்மை இல்லாமல் இருப்பதனால் வாகனங்களுடைய கதிர் அறுவடை செய்யும் மணிக்கணக்கு உயர்ந்துவிடும். மணிக்கணக்கு உயர்கையில் உங்களுடைய தேவையற்ற செலவுகள் அதிலேயே ஒரு குறிப்பிட்ட தொகையை நாம் வாடகையாக கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த கருத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று ஒரு மனதில் தோன்றியது. இது என்னுடைய தொழில் சார்ந்து எதுவும் ஒரு ஆதாயத்துக்காக கூறவில்லை. உங்களுடைய இழப்பை எனக்கு பார்க்கையில் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அதை வைத்துத்தான் இந்த பதிவை வழங்குகிறேன். விவசாயம் என்பது ஒரு பல்லுயிர் பெருக்க சங்கிலி தொடர்.
இன்று கால்நடைகள் மேயையில் அதோடைய எச்சங்கள் நிலத்துக்கு பண்படுகிறது. இந்த கால்நடை வைத்திருப்போரும் அவருடைய ஒரு குறிப்பிட்ட காலத்தை அந்த வயல்வெளிகளில் அவருக்கு கழிக்கிறார். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் சுழற்சி முறையில் இந்த மேய்ச்சல் சமூக மக்கள்களும் இடம்பெயர்ந்து செல்கிறார்கள். இது எங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, விவசாயத்தோடு பிணைந்த ஒரு நிகழ்வு. ஆகையால் இந்த 3 போகம் விவசாயம் செய்யும் மக்கள் ஆண்டிற்கு 2 மாதங்களாவது இந்த நிலத்தை முழுமையாக கோடை உழவு செய்து மண்ணை கடினத்தன்மையை ஏற்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.